எல்லாருக்கும் வணக்கங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் பட்டம் பார்க்கக்கூடாதுங்க. நம்மளுடைய வாழ்வாதாரம் அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் நம்ம செய்கிறோம்னா நேர காலங்கள் அறிஞ்சு நம்ம செஞ்சுக்கிடணும். எல்லாருக்கும் சாதிக்கணுன்ற ஆசை இருக்குதானுங்க செய்யுது. ஆனால் சாதிக்கிறதுக்கு உண்டான நேர காலங்கள் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் இந்த பிரபஞ்சம் சாதகமான நேரம், சாதிக்கக்கூடிய நேரம் தரும். உங்களுடைய நேர காலங்கள் அறிஞ்சு ஒரு செயல் செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தடையே இருக்காது. ரெண்டாவது, உங்களுக்கு ஏமாற்றமே இருக்காது. நேர காலங்கள் தெரியாமல் செய்யக்கூடிய செயல் தானுங்க ஏதோ ஒரு வகையில் சிக்கல் உருவாக்கிக்கிட்டு மீண்டும் அடுத்த லெவலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் உட்காந்துடுறோம். தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது பாருங்கள், ரிஷபராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி அல்லது பெண்ணுக்கும் சரி, நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சனி பகவான், தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் தனகாரகனுடைய ஆதிக்கத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். புரட்டாதி நட்சத்திரம்ன்றது நிறைய பேருக்கு தெரியும், குரு பகவானுடைய நட்சத்திரம். அதுபோக குபேரர் அவதரித்த நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். அப்போது தனகாரகன் நட்சத்திரத்தில் தொழில்காரகர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இதுக்கு முன்னுக்கு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும் பொழுது, தொழில் ஸ்தானாதிபதி வக்கரத்தில் இருக்கும்போது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லைங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லைங்க, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மன அழுத்தங்களெல்லாம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கு. இந்த சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதி வக்கர நிவர்த்தி அடைகிறது மட்டும் கிடையாது, உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் இருந்து, லாபஸ்தானத்தில் இருந்து, லாபஸ்தானாதிபதி சாரத்தில் இருந்து 3வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். நிறைய பேருக்கு தெரியும், ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷப ராசியாதிபதி சுக்கிரன் கொடுக்காத யோகத்தை சனி பகவான் தான் தருவார். இது எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. சனி பகவான் மாதிரி கொடுக்கக்கூடிய கிரகமும் கிடையாது, அதே சனி பகவான் மாதிரி கெடுக்கக்கூடிய கிரகமும் கிடையாது. ஏன்னா எல்லா கிரகங்களும் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே பாதையில் போகக்கூடிய குணம். எந்த இடத்துல இருக்காங்களோ, சாதகமான இடத்துல இருந்தால் சாதகமான பலனை கொடுக்கும், பாதகமான இடத்துல இருந்தால் பாதகமான பலனை கொடுக்கும். எல்லா கிரகங்களும் அதே மாதிரி தான். இந்த சனி பகவான் மட்டும் வித்தியாசமான கிரகம். நான் சாதகமாக இருக்கேன், பாதகமாக இருக்கேன், 2வது பட்சம். இந்த சாதகர் சாதகமாக இருந்தாரா பாதகமாக இருந்தாரா, அதாவது நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்கக்கூடிய கிரகம்தான் சனி. அப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்க மறந்து கூட அடுத்தவங்களுடைய அழிவுக்கு காரணமாக இருந்துட மாட்டீங்க. ஒருத்தருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கு நான் காரணமாக இருக்கிறோன்னா இல்லையோ, ஆனால் ஒருத்தருடைய சங்கடத்துக்கு நான் காரணமாக இருந்துடக்கூடாதுன்றதில் உறுதுணையாக இருப்பீங்க, உண்மைத்துவமாக இருப்பீங்க. அப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் தனகாரகனுடைய ஆதிக்கத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது, லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் தனகாரகன் அதிசாரத்திலிருந்து பின்னுக்கு வந்திருக்கார். இந்த நேரம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும்ன்ற விவரத்தை நான் சொல்லிடுறேனுங்க. எத்தனையோ பேருக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் சாதிக்க முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும், நிறைய படிப்பு படிச்சிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? அந்த வாய்ப்பு கொடுத்தா தானே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்ட முடியும் இல்லையா? இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய சந்தர்ப்பம் நவம்பர் 28ஆம் தேதி. நவம்பர் 28ஆம் தேதினா கார்த்திகை மாதத்துக்கு 12ஆம் தேதி வரும். நவம்பர் 28ன்றது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பேரும் முன்னுக்கு வர்றதில்லை. 10 பேருக்கு முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தில் ஓடினாலும் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது. அப்போ முயற்சின்றது இத்தனை வருஷம் நீங்கள் பட்டது, இத்தனை வருஷம் உங்களுக்கு இருந்த ஒரு 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 மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா உங்களுடைய முயற்சி. ஆனால் முயற்சியோட பிரபஞ்சமும் உறுதுணையாக இருந்தால், இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இருந்தால் தானே போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ரிஷபராசியில் பிறந்த நீங்கள்
சாதிக்கிறதுக்குண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடியது நவம்பர் 28ஆம் தேதி. உங்களுடைய சுய ஜாதகத்தின் தசா புத்தி பலனுக்கு அடிப்படையில் தான் பலன் வரும். கோட்சார ரீதியாக ஆஹா ஓஹோன்னு சொன்னாலும் நம்மளுடைய சுய ஜாதகம் ஒன்று இருக்குது. ஆனால் கோட்சார ரீதியாக கிரக அமைப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கிடுங்க. நான் உங்களை ஏமாத்துறதுக்காகவோ உங்களுடைய நேரத்தை வீணாக்கிறதுக்காகவோ யூடியூப்பில் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ இந்த பதிவுகள் நான் பண்ணலை. சத்தியமாக அதுக்கெல்லாம் நான் லாக்கிவிட மாட்டேன். நவம்பர் மாதம் 28ஆம் தேதி ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், நவம்பர் மாதம் 28ஆம் தேதி கோட்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. தனகாரகன் சொல்லக்கூடிய குரு 2வது பாவகம் தனஸ்தானத்தில் 5வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்கிறார். முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்க போகுது. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி, மன அழுத்தத்தை சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடியது நவம்பர் 28. சார் இது எத்தனை வருஷத்துக்கு நல்லா இருக்கும்? காலம்புறம் நல்லா இருந்துருமா? காலம்புறம் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நாள் நல்லா இருந்தால் போதும். ஏங்க நல்லது நடக்கிறதுக்கு 2 நாள் போதாதா? வக்ர நிவர்த்தி அடைகிறாருன்னா அதிலிருந்து 1 வருஷத்துக்கு உண்டான நல்ல பலன்களை கொடுப்பாரு சனி பகவான். அது வேற, அது நமக்கு தேவையே இல்லை. நல்லது நடக்கிறதுக்கு 1 வருஷம் தேவையில்லை. 1 நாள் போதும், 1 நிமிஷம் போதும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைகிறதுக்கு. ரிஷபராசியில் பிறந்தவங்கன்னா ஒரு 5 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 5 கோடி பேரும் ஒரே மாதிரியான எண்ணம் சிந்தனையிலே இருக்கிறாங்க? இல்லை. ஒவ்வொருத்தருடைய எண்ணம் சிந்தனைகளும் எதிர்பார்ப்பு வெவ்வேறு தானே. இப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையக்கூடிய நேர காலங்கள் இந்த நேர காலங்கள். முயற்சின்ற விதையை விதைங்க. வளர்ச்சின்ற ஒரு விருட்சம் நிச்சயமாக வந்தே தானே தீரும். மண்ணுக்குள்ளே போடுற விதையை முட்டிக்கிட்டு வெளியே வருது. நம்ம மனசால் ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கிறோம், செயல்படுத்திட மாட்டோமா? இல்லை செயல்படுத்தி விடாதான் இந்த பிரபஞ்சம். இது உங்களுக்கான நேரங்க. ரிஷபராசியில் பிறந்தது உங்களுக்கான நேரம். உண்மைக்கே நல்ல நேரம் பார்த்துக்கிடுங்க. தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்குறாரு. சுய தொழில் செய்கிறதுக்கான நேரமும் கூட. ஒரு நிறுவனத்தில் இருக்கிறீங்க, வேண்ட விருப்பம் ஒரு வழி இல்லாமல் கமிட்மெண்ட்டுக்காக மாத தேவைகளுக்காக அந்த நிறுவனத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் நவம்பர் 28 தேதிக்கு மேற்கொண்டு இடமாற்றங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். இல்லை சாமி நான் சொந்த தொழில் செய்யணுன்றது தான் எனக்கு ஆசை, செஞ்சுக்கோங்க. யாரும் வேணான்னு சொன்னால் இந்த நேர காலங்கள் உகந்த நேரம் தானே, செய்யலாம், தப்பில்லை. இடமாற்றங்கள் ஆகிறதுக்கோ அல்லது சுய தொழில் செய்கிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. 2வது பாவகத்தில் தனகாரகன் குரு தனஸ்தானத்தில் புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுயசாரம் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்கிறார். 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன். உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து ஒரு ராசியை பார்க்கிறார். வாகன யோகம் உண்டு. பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவங்க ஆஹா ஓஹோ வாழணுன்ற ஆசைலாம் இருக்காது. 10 ரூபா கொடுத்ததில் தான் பிழைக்கணும், பிழைச்சி காட்டிடுவீங்க. 10,000 ரூபா கொடுத்தாலும் 10 ரூபா பிழைப்பு தான். கூட இருக்கிறவங்களுக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட மாட்டீங்க. என்ன இருக்கோ அதை நான் செய்துக்கிறேனுங்க. காலில் போடுற செருப்பு கூட, காலில் நீங்கள் போட்டுட்ருக்கிற செருப்பு கூட அந்து போய் ஒன்றுத்துக்கு ஆகாத பட்சத்தில் தான் அதை நீங்கள் மாற்றுவீங்களே தவிர, சில பேர் மாதிரி ஒரு 4 செருப்பு வச்சுக்கிறேனுங்க, 5 செருப்பு வச்சுக்கிறேனுங்க, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு கலர் செருப்பு போட்டுக்கிறேனுங்க, சத்தியமாக அதுக்கு நீங்கள் லாக்கி விட மாட்டீங்க. இந்த நேர காலங்கள் உங்களை உயர்றதுக்கு உண்டான நேர காலங்கள். நீங்கள் ஒருபடி முன்னுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சம் 10 படி உங்களுக்கு அழகாக முன்னுக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு உண்டான நேரம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, உங்களுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பிரபஞ்சம் இந்த தருணத்தில் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்கான நேர காலங்கள். இருட்டில் நடந்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு கையில் ஒரு டார்ச் லைட்டு கொடுக்குற மாதிரி நவம்பர் 28ஆம் தேதியே நீங்கள் வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க நான் சொல்ல மாட்டேன். வெளிச்சத்துக்கு வரத்துக்கு நேரம் இருக்குது. இருட்டில் எந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு தெரியாத பட்சத்தில் இருக்கிற நமக்கு ஒரு டார்ச் லைட்டு கையில் கொடுத்தா தட்டு தடுமாறி வெளியே வந்துடுவோம் இல்லை? அந்த மாதிரி தான் இந்த நவம்பர் 28ஆம் தேதி.
நவம்பர் 18 நவம்பர் 28ங்க. ஏதோ வாய் தவறி சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க. 28 நவம்பர் 28. நம்ம தலையில் 50 கிலோ சுமை இருக்குதுன்னா 50 கிலோ சுமை நவம்பர் 28ஆம் தேதியிலிருந்து 49 கிலோ, 48 கிலோ, 47 கிலோ, 46 கிலோன்ட்டு படிப்படியாக குறையறதுக்குண்டான நேரம் நவம்பர் 28. நவம்பர் 28 வந்த உடனே 50 கிலோ சுமையை அப்படியே இறக்கி வச்சுருவோம். அது இல்லை. நம்ம மேடேறி வந்துட்டோம். வந்த உடனே ஓடுறது இல்லையே நம்ம பள்ளம் வந்த உடனே. அந்த மேடேறி வந்த அசதி இருக்கும் இல்லை, அந்த அசதியில் சத்த நேரம் உட்காரவும் இல்லை. அந்த மாதிரி நவம்பர் 28ஆம் தேதி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நம்ம இருப்போம். அதிலிருந்து ஒரு வாரம் ஓகே நல்லா இருப்போம், ஓரளவுக்கு அப்படியே சாந்தமாக இருக்கும். அந்த ஒரு வாரம் கழித்து மீண்டும் நம்ம நடக்க ஆரம்பிச்சிடுவோம். போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு பாதை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். நான் மீண்டும் சொல்கிறது என்னன்னா, ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சாலும் சரி, வக்ர நிவர்த்தி அடைஞ்சாலும் சரி, அதிசாரத்துக்கு போனாலும் சரி, ஒரு கிரகம் மாறுபடுது, மாற்றங்கள் வருதுன்னா அந்த நேரத்தில் அந்த கிரகம் கொடுக்கறது மட்டுமே பலன் கிடையாது. அந்த நேரத்தில் மற்ற கிரகங்களுடைய அமைப்பை நம்ம பார்த்துக்கிடணும். இப்போ சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாருன்னா உங்கள் ராசியை பார்க்குறாரு, ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குறாரு. 5வது பாவகனா புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதனையும் சனி பகவான் பார்க்கிறார். புத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, புத்திரஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரு. புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் குரு இருந்து குருவுடைய பார்வையும் அந்த புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனை. இதனால் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும். திருமணமாகி 10 வருடம் ஆகுது, 15 வருடம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லை, போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. ஒரு குழந்தையை எடுத்துக்கிடலாம்னு நினச்சாலும் அது கூட வாய்ப்பில்லை போல இருக்குது. இது எழுதி வைக்கணுமாமே, எழுதி வச்சா 2 வருஷம் கழித்து தான் குழந்தை கிடைக்குமாமே அப்படின்ற மாதிரி எல்லாம் சில நண்பர்களுக்கு மன அழுத்தம் இருக்கும். இந்த நேர காலங்கள் என்ன செய்யும்னா, அந்த புத்திரகாரகன் சொல்லக்கூடிய கிரகமும் புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பும் ரெண்டும் நல்ல விதமாக ஒரு தொடர்பில் இருக்கிறதுனால ஒன்று குழந்தை பாக்கியம் ஏற்படும், இல்லை ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்காக தேடி வரும். ஒரு சொந்தம் வரப்போகுதுங்க, அதில் மாற்று கருத்து இல்லைங்க. நிறைய பேருக்கு வாகனம், நான் முதலே சொன்னேனுங்க, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரப்போகுது. என்ன சார் வாகனன்றீங்க, வண்டின்றீங்க, இதெல்லாம் சாத்தியமா சார்? நம்மளால் முடியாதுன்னு சொல்கிறது யாரோ எங்கேயோ செய்துக்கிட்டு தானே இருக்காங்க, படத்தில் சொல்கிற மாதிரி. இந்த நேரத்தில் அந்த சுக்கிர பகவான் அப்படின்றவர் வாகனத்துக்கு அதிபதி, சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு சூரியன் தானே. அந்த சூரியன் நம்ம ராசியை பார்க்கிறாரு. சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டத்தில் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 7வது பாவகத்தில் புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருந்து நம்ம ராசியை பார்க்கிறாரு. இதனால் வாகனம் வாங்கிறதுக்கான பிரார்த்தம் உண்டு. புத்திரபாக்கியத்தில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அனுபவித்து சொல்லுங்கள். வாயில் வர்றது சொல்கிற ஜோசிக்காரர் நான் இல்லைங்க. அப்படி சொன்னேன்னா அது எனக்கு கர்மா, அது எனக்கு வேண்டாங்க. நான் நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல சாமி, யாருக்கு எந்த சங்கடங்களும் செய்திடக்கூடாது. இது நான் ஆராய்ஞ்சு பலன் சொல்லியிருக்கிறேனுங்க. அனுபவித்து நீங்கள் பலன் சொல்லுங்கள், நான் சொன்ன விஷயம் நடந்தது அல்லது நடக்கலைன்ட்டு. நான் சொன்ன வார்த்தைகள் எத்தனையோ பேருடைய வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்குது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. தயவுசெய்து உங்களுக்கு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறது என்னன்னா, அதே வார்த்தையை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கும் ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு வீடியோ இன்னும் நல்லா டீட்டெயிலாக போடணும் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படும். சரிங்களா? இந்த வீடியோவை பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ரிஷபராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.